வணக்கம். இன்று ஒரு சங்க பாடலை பார்க்கலாமா? பாடல் இதோ. மேல் நாள் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒழிந்தனனே. நெருள் உற்ற செறிவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விளங்கி ஆண்டு பட்டனனே. இன்றும் செருப்பறை கேட்டு விழுப்புற்று மயங்கி வேள்கை கொடுத்து வெளி துவி விரித்து குடியி பாருமயிர் குடுமி எண்ணெய் நேவி ஒருமகன் அல்லது எல்லோல் சிறுமுக நோக்கி செல்க என விடுமே. புறநானூறு 779. பாடலின் பொருளை பார்க்கலாமா? ஒரு நாட்டின் எல்லையிலே பகைவர்கள் தாக்கி போர் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டை காக்க வீட்டுக்கு ஒருவர் வர வேண்டும் என்று போர் முரசு கொட்டிக்கொண்டு செல்கிறார்கள். இதை கேட்ட ஒரு இல்லத்தில் இருந்த வீர மங்கைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார். ஏனென்றால் நேற்றைய முந்திய நாள் நடந்த போரிலே யானையை எதிர்த்த இவளது தந்தை யானை மிதிபட இறந்து விடுகிறான். அடுத்த நாள் நேற்றோ இவளது கணவன் பசுக்களை கவர வந்த பகைவர்களை எதிர்த்து போராடும் பொழுது அவனும் வீர சொர்க்கம் அடைந்து விடுகிறான். இப்பொழுது யாரை அனுப்புவது? தடுமாறுகிறது நெஞ்சம். அப்பொழுது இவனுக்கு உடனே ஒரு முடிவெடுக்கிறான். வீதியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறான் இவளது மகன். ஓடிச் சென்று அவனை இழுத்து வருகிறாள். அந்த சிறுவனுக்கு போராடை அணிவித்து தலையை சீவி கையில் வேல் கொடுத்து சென்று வா மகனே போருக்கு, போரில் சென்று வென்று வா என்று வழி அனுப்ப துணிகிறான். எத்தனை பெரிய துணிவு! தந்தையை இழந்து தன் கணவனையும் இழந்து இருக்கும் ஒரே வாரிசு, ஒரே மகனை, அதுவும் பாலகனை போருக்கு அனுப்ப துணிந்த அந்த வீரமங்கையின் வீரத்தை என்ன சொல்வது? சங்க காலத்தில் வீரத்தை உறவை விட உயிரை விட போற்றினார்கள் என்பதற்கு இந்த பாடலே சான்று. நன்றி, வணக்கம்.